Imagine a future where farmers effortlessly manage their crops with the aid of cutting edge technology. Our smart irrigation system is making this vision a reality. By harnessing the power of 4G cellular data, the system collects and transmits real time sensor information to Firestore, seamlessly integrating with the Vivasai app to provide farmers with live updates on crop health, weather patterns, and irrigation needs. The AI, trained on a comprehensive dataset of 900,000 samples from small scale hardware implementation, leverages 11 advanced models to achieve a predicted accuracy of 0.79. The system provides precise irrigation recommendations by considering crop specific delays, such as tomato plant needing water every 2 days, climatic conditions, and other factors. Once the delay period ends, the AI assesses upcoming weather forecasts. If rain is expected within the next 6 hours, irrigation is paused to conserve water. Otherwise, the irrigation pump is activated and the exact water quantity needed is calculated in real time using the Crop Water Stress Index (CWSI) and Normalized Difference Vegetation Index (NDVI), optimizing water use and boosting crop yields. In flood condition, the system employs reverse motor technology to capture excess water and store it in cisterns, wells, or ponds, preventing crop damage and over irrigation. All system operations are updated in Vivasai app with timely notification, keeping farmers informed. Powered by dual axis solar panels, the system operates independently of the electricity grid with surplus energy available for commercial use. This ensures continuous irrigation even during power outages, promoting sustainable farming practices and improving crop productivity. நீங்க அப்படியே வந்து சொல்லுங்க. நானா ஆமா நீங்க ஐயோ நான் கண்டிப்பா சான்ஸ் இல்ல கிடையாது. பையன் சொல்லுவான் பேசாம நான் சொல்லட்டா? நீ சொல்லுப்பா அப்ப நீ போடு சொல்லுங்க. இப்போ இங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்க? கத்திரி தோட்டம் இது, அது மல்லிகைப்பூ செடி, இந்த அருகம்புல், அப்புறம் அவத்திக்கீரை. இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க தண்ணி குடிப்பீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவோம். ஈரம் காணிச்சுன்னா உடனே தண்ணி விடுவோம். அது வந்து அதை மருந்து போடும். பார்த்துட்டு அப்புறமா தண்ணி குடிச்சு மருந்து ஆமாம், போடுவீங்க. மருந்து போட்டு பில்லுன்னா களை எடுப்பாங்க. ம். களை எடுத்து திரும்ப மருந்து போட்டு தண்ணி விட்டோம்னா திரும்ப வளரும் செடி. தண்ணி எப்படி குடிப்பீங்க நீங்கள்? மோட்ரு தண்ணி தான் பாயும். மோட்ரு போட்டு இங்கே இந்த கால்வாயெல்லாம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி போய் மண் நனைகிற அளவுக்கு தண்ணி வந்து அப்புறம் நிற்கணும். பார்த்து நீங்கள் மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு மண் நிறையதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆமாம், பாத்தியாக பாய வைக்கணும். தண்ணி ஃபுல்லாக ஒரு பாத்தி ஃபுல்லாக பண்ணிச்சுன்னா அடுத்த பாத்திக்கு மாதிரி வெட்டி வெட்டி நீங்கள் மாற்றி மாற்றி விடுவீங்க. மாற்றி ஓகே ஓகே. எவ்வளோ நேரத்துக்கு ஓடும் இது? 2 மணி நேரம் ஆகும். தண்ணி வரதை பொறுத்து தண்ணி நிறையா வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் பாஞ்சிடும், லேட் ஆகும். வெயில் நாளெல்லாம் ரொம்ப தண்ணி வராது. தண்ணி பிரச்சனை இருக்கா இந்த இடத்துல? வெயில் நாளில் தான் தண்ணி வராது, மற்றபடி எல்லா இடத்துலையும் இருக்கு தண்ணி. மழை காலத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? மழை தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப போச்சுன்னா செடியெலாம் செத்து போயிடும். இங்கே நிறைய செத்து போக்குறாங்க. தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது, எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க, தண்ணி போகிறதுக்கு வழியில். அதனால தண்ணி அப்படியே எடுத்து தெரிஞ்சுன்னா செத்து போயிடும் செடியெலாம். இந்த தண்ணிக்கு டேங்க் ஏதாச்சும் இருக்கா? டேங்க் மோட்டர் தண்ணி தான் அப்பப்போ போடுவாங்க. கரண்ட் இல்லைன்னா அதுவும் கிடையாது. கரண்ட்டு பிரச்சனையும் இருக்குல்ல? இங்கே வேறு செடி வேறு உங்களுக்கு எந்தாச்சும் பிரச்சனை இருக்கா இங்கே? தண்ணி தான் இப்போ வெயில் நல்லா தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை இப்படி இப்போ தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. மழை நல்லா ஒன்றும் செய்ய முடியாது. மழை சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா, இங்கே எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது? இது வந்து ஒரு 10 ஏக்கரா நிலமா. என்னென்ன செடி வச்சுருக்கீங்க இங்கெல்லாம்? இதில் வந்து இது மல்லிகைப்பூ செடி, அகத்திக்கீரை, அருகம்பில்லு, அப்புறம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழை மரம், முருங்கைக்கீரை, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம். எல்லா செடிக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவீங்க? இதில் வந்து கீரை, வாழை மரத்துக்கெலாம் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும். இதே நம்ம மல்லிகைப்பூ செடி, அகத்திக்கீரைக்கெலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டா போதும். எப்படி வந்து தண்ணி விடுவீங்க? தண்ணி காவா மூலியமாக தான் மோட்டர் ஆன் பண்ணிட்டு அந்த காவாலேருந்து இங்கே தண்ணி போர்லேருந்து தண்ணி. சரி. இப்போ இங்கே என்ன செடி வச்சுருக்கீங்க? இது முருங்கை செடி.
இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டாலும் இது எப்படி பழுத்துரும். இந்த பழுத்து கீழே கொட்டிடும். மழை பெஞ்சாலும் ரொம்ப மழை பெஞ்சாலும் செட் ஆகாது. செட் ஆகாது. மீடியமாக இருக்கணும் இதுக்கு. நம்ம வீட்லேயே வளர்த்தா கூட பாருங்கள் எப்படி இருக்குது. அதனால் வந்து இது மீடியமாக தான் பார்த்துக்கணும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. மழை பெஞ்சாலும் செட் ஆகாது. நல்லா கொஞ்சம் அப்பப்போ தண்ணி விடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி ஒரு தடவை தண்ணி விடுவீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எப்படி பக்கம் இருக்குது பார்த்து விடணும். மழை பெஞ்சதாலும் நாங்கள் விடாமல் இருந்தோம். இப்போ அதனால ரொம்ப காஞ்சிச்சு இது வேற. இப்போ அதனால இன்னைக்கு விட்டுருக்கோம் தண்ணி. இப்போ எத்தனை நாள் காஞ்சது? இப்போ நீங்கள் பாத்துலேருந்து திரும்பி இப்போ தண்ணி கொடுக்க வந்திருக்கீங்க? தண்ணி போட வந்திருக்கு இப்போ தான். சரி, ஒரு டைம் நம்ம மீடியமாக எல்லா இடத்துலையும் பாஞ்சிச்சுன்னா சரி வேறு இதுக்கு மாற்றி போடணும். நீங்கள் உங்களுக்கு வேறு என்னாச்சும் பிரச்சனைலாம் இருக்கா தண்ணி கொடுக்கறதுல? இல்லைனா வந்து வேறு டைம் செட் ஆக மாட்டேது. அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. டைம் செட் ஆக மாட்டேது. அவங்களும் வெளியே வேலைக்கு போகிறாங்க. சரி, நான் வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு லீவுன்றதால தான் வீட்டில் இன்னைக்கு இருந்து தண்ணி விட்டுறீங்களா. அவங்க தான் லீவ் போட்டு தண்ணி பாய விடணும். ஒரு நாள் எங்கே வேலை பார்க்குறாங்க? அவங்க வந்து ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் செய்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து லீவ் போட்டு வந்து தண்ணி கொடுக்கறதுக்காக. ஆமாம், அவங்க லீவ் அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க. அதில் அத்தையும் இருக்காங்க வீட்டில். அவங்க வயசானவங்க கீரை மாட்டை தான் எடுத்துகிட்டு போவாங்க. மெயினில் எடுத்து போயிட்டு கோவத்துநகர் பஸ் ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் கொஞ்சம் தொலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வச்சு வைப்பாங்க. அப்புறம் அதை அரைக்கிறேன். அது வந்து மீடியமான சைஸுக்கு தான் இருக்கும். விரலாக தண்ணி வந்து நீங்கள் எப்படி இங்கே கொடுப்பீங்க எல்லா செடிக்கும்? இந்த மாதிரி ரோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பயணம் பைப்லேருந்து பைப் பைப்லேருந்து இங்கே இது இருக்குப்பா சுவிட்சு. அது போட்டோம்னா டைரெக்டாக பாயும். பாய்ஞ்சிச்சுன்னா நம்ம அப்புறம் மாற்றி மாற்றி போடணும். பைப் எடுத்து மாற்றி மாற்றி விடணும். ஒரு அது நாளைக்கு ஃபுல்லாக பாடிஞ்சிச்சான்னு போய்ட்டு நம்ம கீழே இறங்கி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றி விடணும். இப்போ நீங்கள் அங்கே மோட்ரு தண்ணி தேவைன்னு பார்த்துட்டு மோட்ரு போட்டு பைப்பில் இங்கே இறங்க நீங்கள் பார்த்து மாற்றணும். கீழே இறங்கி போய் நம்ம எல்லா இடத்துல போயிடுச்சான்னு பார்க்கணும். இல்லை ஒரு இடத்துல பாஞ்சிருக்காது, ஒரு இடத்துல ஆமாம், அதனால வேறு இடத்துல மாற்றிக்கணும். செடி உங்களுக்கு வந்து மழை காலத்துலலாம் எப்படி இருக்கும்? மழை காலத்தில் சொல்லவே முடியாது. நிறைய செடி போயிடும், நிறைய போயிடும். நல்லா கிணமா இருந்துச்சுன்னா அந்த கிணத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு அளவுக்கு தாங்க, காற்று மழை அடிச்சா கூட தாங்க. ரொம்ப இது மெலிதாக இருந்ததாலும் அதெல்லாம் போயிடும். வேறு வெயிலில் உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் இல்லைல்ல? வெயிலில் சித்திரை மாதத்தில் தண்ணி வரவே வராது. தண்ணி வராது, ரொம்ப ஸ்லோவாகும். இப்போ காலையில் போட்டாங்க இதுவே 5:30 மணிக்கு வந்து போட்டாங்க. அவங்க வந்து போட்டு இவ்வளோ நேரம் பாஞ்சிட்டு இருக்கு. இன்னும் வெயில் டைம்னா ஒன்று சுத்தமாக பையன் ஓல்டேஜ் கம்மியாகவே வந்துட்டு இருக்கும். இங்கே என்ன செடி போட்டிருக்கீங்க? இது பில்லு தான். இது இங்கே வந்து எவ்வளோ நேரத்துக்கு வாட்டர் சப்ளை பண்ணுவீங்க, தண்ணி பாய்வீங்க? அது பாயத்தை பொறுத்து தான் இருக்குது. 2 மணி நேரமாக ஆகும். வெயில் காலத்துலாம் 4 மணி நேரம் கூட ஆகும். வாரத்துக்கு எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க இதை? டெய்லியுமே பண்ணுவோம், வாரத்துக்குலாம் கிடையாது. ஓ, டெய்லி வந்து? ஆமாம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் விடுவீங்க தண்ணி? காஞ்சிச்சுன்னா ஒரு 4 நாள் பொறுத்துலேயும் விடுவாங்க. இது எத்தனை நாளைக்கு வளரும்? 15 நாளுக்கு மேலே ஆகும் வளர்ந்து வந்து. ஆமாம், 15 நாளுக்கு அப்புறம் இந்த அறுத்து கோயம்பேட்டுக்கான மாதத்தில் 2 வாட்டி மருந்து அடிப்போம், 4 வாட்டி களை எடுப்போம், தண்ணி விடுவோம், அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது செலவாகும் மருந்து. ஆமாம், மாதம் எப்படியும் ஆகும். ஒரு டைமுக்கு எவ்வளோ ஆகும் மாதத்துக்கு? மாதத்துக்கு ஒரு மூட்டை மருந்து 1500 ரூபான்றாங்க. அந்த இது வர 1500 ரூபான்றாங்க. மாதம் எப்படியும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகும். 3000 4000. ஆமாம், எனக்கு களை கூடி எல்லாம் கொடுத்து ஒரு எப்படியும் 5000 6000 ஆகும். ஒரு வருஷத்துக்கு 30,000க்கு மேலே ஆகிடும். அது கூட வந்தால் தான் பூச்சி வச்சுச்சேன்னா அது கூட கிடைக்கும். கேட்டுச்சா?